வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூன் 5 இன்னைக்கு வேர்ல்டு டே அகைன்ஸ்ட் ஸ்பீசிஷியம் சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த ஸ்பீசிஷியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை விலங்கினங்களும் சரி நம்மளுமே ஒரு அனிமல் தான். அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு இந்த நேச்சருக்கு வந்து ஒன்று தான் அப்படின்ற ஒரு பார்வை நமக்குள்ளேயும் வரணும். நம்ம பாட்டுக்கிட்டு சில உயிரினங்கள் மேலே பாரபட்சம் பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு வரும் உயிரினங்கள் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட முடியாது. இப்போ ஒரு மான வேட்டையானா பிடிச்சி உள்ள ஜெயிலில் போட்டுறாங்க. ஆனால் ஒரு கோழியையோ ஒரு ஆட்டையோ சாப்பிட்றதுன்றது இயல்பான ஒரு விஷயமாகுது. அதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்னுடைய எழுத்தாளர் ரிச்சர்ட் ரைட் அப்படின்ற ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக இந்த விஷயத்தை கொண்டு வந்தார். அவர் இந்த வேர்டே யூஸ் பண்ணுற ஸ்பீசிஷியம் சொல்லிட்டு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த பீட்டர் சிங் அப்படின்ற ஒரு பர்சன் 1975 இதை யூஸ் பண்ணுறாரு. ஸோ இதன் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து அனிமல்ஸ்லாம் சாப்பிட்றது சரியான ஒரு விஷயம் கிடையாது, அவங்களே நம்ம வந்து சக உயிரினங்களாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக வச்சுருக்காங்கப்பா. இன்றைக்கி வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா 70% வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்களாம். அதுவும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 80% வந்து நான்வெஜ் பிரியர்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்றதெல்லாம் தாண்டி வெற்றி அப்படிங்கிறது சும்மா ஒரு நம்பரை வச்சு டிசைட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா சக உயிரினங்களை எல்லா உயிரினங்களும் பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளை உருவாகிறாங்க. இதுக்கு வந்து பீட்டா அப்போ FARM அப்படின்ற நிறுவனங்கள் இதெல்லாமே வந்து ஒரு ஆதரவு தெரிவித்து தான் பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து உருவாகிறாங்கப்பா. அப்படி உருவான நாள் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டே அகைன்ஸ்ட் ஸ்பீசிஷியம் சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஜூன் 5. நெக்ஸ்ட் டே குளோபல் ரன்னிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஐக்கிய நாடுகள் சபையால் வந்து அனுசரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு வேர்ல்டு முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கல்ஸ்லாம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் அந்த ஓடுறது நடக்கிறது இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெல்த்தியான ஒரு விஷயம். அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் வச்சுக்கிறாங்க. என்னதான் ஒலிம்பிக் நடந்தாலும் அதில் நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் வந்தாலும் முறையாக தோன்றிடுச்சுல இந்த கிரேக்கத்தில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரன்னிங்ன்ற கான்செப்ட். ஸோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிறப்பான ஒன்றா தான் இருக்குது. ஏன்னா மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் இப்போ பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு எக்யூப்மெண்ட்ஸ் தேவை, மற்ற எல்லாமே தேவை. பட் ஆனால் இந்த ரன்னிங் தான் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் நமக்கு தோணுச்சுன்னா போதும் ஓடிடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாகுது. அதனால் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படி டெவலப் பண்ணி 177 நாடுகள் வந்து இதில் ஒரு பெரிய ஆதரவு தெரிவித்து கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் மக்கள் இந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்களும் சேர்ந்து ஆதரிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா குளோபல் ரன்னிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சர்வே பண்ணுறாங்க ஜூன் 5. நெக்ஸ்ட் ரொமான்டிக் விசிபிலிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த LGBTயில் இருக்கக்கூடிய அந்த வெரைட்டிஸில் இந்த விதமான மக்களும் இருக்கிறாங்க. அவங்களுடைய மனநிலையும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. அது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ரொமான்ஸு ஒரு லவ் அப்படின்ற கான்செப்டே பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருக்காதான். அதாவது புணர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் அவங்ககிட்ட இருக்கும். அது என்னென்னா ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு ஓப்பனாக சொல்லணும்னா செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன்றது இருக்கும். மற்றபடி அவங்ககிட்ட அந்த ரொமான்ஸாக ஒரு லவ்வபுளாக பேசுகிறது அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்காது. இப்போ நம்ம வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பூ குத்திங்கன்னா டக்குன்னு கசைக்கு தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் கேவலமான உதாரணம் தான், பட் இருந்தாலும் புரியணுன்றதுக்காக சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கக்கூடியவங்களாம் வந்து நாங்களும் இந்த உலகத்தில் ஒருத்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக காட்டக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இது வந்து உருவாகிருக்கு. ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2004 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக இன்றைக்கி ஃபேமஸ் ஆகி இந்த ரொமான்டிக் விசிபிலிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்காலஜிஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாங்க. இது என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான உயிரினங்களுக்கும் சரி உயிரற்ற பொருட்களுக்கும் சரி ஒரு விதமான கனெக்டிவிட்டி ஒரு பாண்டிங்கிறது இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த சிஸ்டத்தை நம்ம வந்து குலைச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பாதிப்பில் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால் இந்த இயற்கை என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் தான். இந்த நாளை இவங்க மேஜராக உருவாக்குனதுக்கான காரணம் என்னன்னா, ஐக்கிய நாடுகள் சபை வந்து இதை ஆதரித்து இதுக்காக வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு டேவாக மாற்றணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான் 2008 இவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் மறைமுகமான இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அமெரிக்கா இந்த நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக மேபி கூட இதை உருவாகலாம். அப்படி இருந்தாலும் ரெண்டுமே நல்ல நாள் தானே. ஒன்று எக்காலஜி சிஸ்டம், இன்னொன்று வந்து வேர்ல்டு என்விரான்மெண்டல். தட்பவெப்ப நிலைகள்லாம் நம்மளால் கெட்டு போயினுக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த எக்காலஜி சிஸ்டமே நம்மளால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் முரண்பட்டு 2 டேவை வந்து கொண்டாடி இருந்தாலும் ரெண்டுமே வந்து நல்ல விஷயமா தான் இருக்கிறதுனால அதை ஆதரிக்க சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு தினங்களாக தான் பார்த்தீங்கன்னா இந்த டேஸை வச்சிருக்கிறாங்க ஜூன் 5. நெக்ஸ்ட் ஆம்பிலியோரோட்டஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க அஜர்பைஜானில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து நில மேலாளர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவாங்க நினைக்கிறேன், சரியா தெரிலங்க. சரி, விஷயம் என்ன கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜர்பைஜானை பொறுத்த வரைக்கும் அவருடைய காலநிலைகள் அப்படின்றது ரொம்ப மோசமான ஒன்றா இருக்கும். விவசாயம் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி தேவையில்ல, அது வருஷம் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான நீர் பாசனன்றது கரெக்டான வேலை இருந்தாகணும். அந்த நீர் பாசன முறைகள்லாம் பார்த்துக்கிறதுக்கு அந்த நிலவியல் வந்து எந்தெந்த வெரைட்டியில் இருக்கும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்காய் போகிற இடத்துல டக்குன்னு வீடை கட்டி தியாயடனா அப்படின்னு சண்டை போடக்கூடாதுல்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக
பண்ணி கரெக்டாக பார்த்துக்கக்கூடிய அந்த பர்சனை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். ஸோ இந்த நாட்டில் வந்து கரெக்டான வேலை இந்த எல்லா நில அமைப்புகளும் கரெக்டான இடங்களில் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த விவசாயன்ற விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ண முடியும். அதனால் அப்படிப்பட்ட இம்பார்ட்டன்ட் தொழிலை வந்து பாராட்டணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட 2007 வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிரசிடென்ட்டால் உருவாக்கப்பட்ட தினமாக தான் பார்த்திங்கன்னா ஆம்லியேட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அஜர்பைஜான் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 5. நெக்ஸ்ட் சுரினாமில் இந்தியன் அரைவல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. 1863 பார்த்தீங்கன்னா நெதர்லாந்துலேருந்து இவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிது அடிமைத்தனத்துலேருந்து. நான் மற்றபடி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, அங்கே வந்து அந்த கரும்பு பயிரிடுறதுக்காகவும் விவசாயம் பண்ணுறதுக்காகவும் இங்கே வந்து நிறைய நாடுகளுக்கு அடிமைகளாக கொண்டு போனாங்க. அப்படி தான் சுரினாமுக்கும் போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1863 அந்த அடிமைத்தனம் போனதுக்கு அப்புறமும் கூட ஒரு 10 வருஷம் அது அப்படியே நீடிச்சுது. ஸோ ஒரு 10 வருஷம் நீங்கள் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு போகிறதுனா போங்க, இல்லாட்டி இங்கே இருக்குதுன்னா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒப்பந்தங்கள்லாம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியா வந்து அந்த 10 வருஷத்தை கடந்தாங்க. அதுக்கப்புறம் 3ல் 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கேயே தங்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க நாட்டினுடைய ஜனத்தொகையில் இந்தியன் வந்து 27% இருக்காங்க. இன்றைக்கியோட நாட்டினோட வளர்ச்சிக்கு அவங்களும் ஒரு பெரிய பங்கு தானே. அதனால் அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் அரைவல் டே அப்படின்னு சொல்லிட்டு சுரினாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 5. நெக்ஸ்ட் ஈரானில் கோர்தாத் மூமெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து கோர்தாத் அப்படின்றது ஒரு இயக்கம். ரூஹல்லா கோமேனி அப்படின்ற ஒரு பர்சனை வந்து நேற்று பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா, அவரோட இறப்பை வந்து அனுசரிச்சாங்க ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த நாளும். ஏன்னா அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போயிட்டாங்க இந்த ஷாவுனுடைய ஆட்சியில் இருந்தவங்க. அது ஒரு பெரிய லெவலில் போராட்டமாக மக்கள் மத்தியில் ஏற்பட ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய கலவரம் வரைக்கும் போய் கிட்டத்தட்ட 380 பேர் அதில் இறந்து போனாங்க அப்படின்ற நியூஸ் மட்டும் தான் வந்தது. பட் ஆனால் உண்மையாகவே அங்கே எவ்வளோ பேர் இறந்து போனாங்கன்றது தெரியலையா. இது வந்து சும்மா ஒரு கண்துடைப்புக்காக அவங்க கொடுத்த ஒரு டீட்டெயில் தான் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எழுச்சி நடந்ததில்ல, அந்த இயக்கத்துக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோர்தாத் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயக்கம் உருவான அந்த நாளாகவே வந்து இது பார்க்கப்படுது. அப்படி உருவான அந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா ஈரானில் கோர்தாத் மூமெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 5. நெக்ஸ்ட் டே கான்ஸ்டியூஷன் டே வந்து நீங்கள் டென்மார்க் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஃபெட்ரிக் அப்படின்ற ராஜா 1849 ஃபஸ்ட் டைம் அந்த முடியாட்சி அப்படின்ற ஒரு விஷயம் வேணாம், அதோட சேர்த்து நம்ம அரசியல் அமைப்பையும் சேர்த்துக்கலாம். அதாவது பார்ஷியல் முடியாட்சி இருக்கும், பார்ஷியல் அரசியலமைப்பு சட்டம் இருக்கும், அவங்களுக்கும் உரிமைகள் இருக்கும். அட் சேம் டைம் ராஜாவுக்கும் சில உரிமைகள் இருக்கும், ராஜாவோட மேற்பார்வையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இது ஃபஸ்ட் டைமாக வந்தது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது 1953 இதே நாளில் வந்து ரீரிட்டன் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையுமே. அதே மாதிரி இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1915 டென்மார்க்கில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கெல்லாம் ஓட்டு உரிமை வந்து ஃபஸ்ட் டைமாக கொடுக்கப்பட்டுச்சு. இது எல்லாமே இதே நாளில் சேர்ந்து வரதுனால கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு டென்மார்க் நீ செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. நெக்ஸ்ட் இஸ்ரேலில் நீங்கள் யோம் எருசலேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஜெருசலேம்ன்ற பகுதி வந்து இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு நாளை தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஹிப்ரு மாதம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இஸ்லாமில். அதில் 28வது நாளாக வந்து இதை செய்கிறாங்கப்பா. இது என்ன ஆச்சு அப்படின்னா ஜெருசலேம் அரபு இஸ்ரேல் போர் நடந்துட்டு இருந்துங்க. அந்த சமயத்தில் வந்து இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா இந்த எகிப்து அப்புறம் இவங்களோட நேச நாட்டு படைகள்லாம் இருப்பாங்க தெரியுங்களா, இந்த ஆப்போசிட் கேங்கில் அவங்க எல்லாருமே அடித்து வீழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோர்டான் என்ன பண்ணிட்டாங்க, ஜெருசலேத்தை அப்படியே பிடிச்சி வச்சுட்டாங்க. இப்படி ஒரு 6 நாள் போர் அப்படின்றது அந்த ஜோர்டானோட நடந்துனே இருக்குது ஜெருசலேம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ஜெருசலேம் பல பகுதிகளில் உங்களை வெற்றியை பதிவு பண்ண இதுக்கப்புறம் நம்ம வந்து போராட முடியாதுன்னு சொல்லிட்டு ஜோர்டான் வந்து அந்த இடத்துல விலகிட்டாங்க. இப்படி 6 நாள் போர் கழிச்சு மறுபடியும் அந்த ஜெருசலேம் அவங்களுக்கு கிடைச்ச அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக யோம் எருசலேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஃபைட் அகைன்ஸ்ட் இல்லீகல் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. ஏன்னா இன்றைக்கி வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை இதுக்குன்னு சொல்லிட்டு சில சட்டத்திட்டங்கள் விதிமுறைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. அதாவது இவ்வளோ தான் ஃபிஷிங் பண்ணணும், இவ்வளோ பண்ணக்கூடாது, இவ்வளோ முட்டைகளை நம்ம விடணும், இவ்வளோ வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி அந்த கடலில் இருக்கக்கூடிய மீன் வளம் அழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த உலகத்தினுடைய முதல் தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபிஷிங்காக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தொழிலை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இல்லீகலாக வேர்ல்டு வைடில் கிட்டத்தட்ட 11 to 26 மில்லியன் டன் வந்து இந்த மாதிரி இல்லீகலாக ஃபிஷிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இது ஒரு பெரிய லெவலில் எக்காலஜி சிஸ்டத்தையே பாதிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால 2017 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயமா இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஃபைட் அகைன்ஸ்ட் இல்லீகல் ஃபிஷிங் சொல்லிட்டு ஒரு டே வந்து செய்கிறாங்க ஜூன் 5. நமக்கு பிடிச்சவங்களோட ப்ராக்டிக்கலாக வாழ்றத விட உணர்வுபூர்வமாக வாழ்ந்தால் தான் சந்தோஷமாக இருக்குமோன்னு தோணுது. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது உங்கள்கிட்ட நாங்கள் பண்ண நீங்கள் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.